ஹாய் கைஸ், நாங்கள் வித்ரன் அண்ட் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து திருமந்திரத்தில் திருமூலர் வரலாறு அப்படிங்கிற பாடல் தொகுப்பில் இருக்க 4வது பாடல் வந்து பார்க்கலாம். இப்போதான் நீங்கள் முதல்ல என் சேனலுக்கு வரீங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நான் விதுரன் திருமந்திரம் அப்படிங்கிற பாடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் எடுத்து அதை வந்து தமிழ் பொருளை சொல்லி அதுக்கான அறிவியல் ரீதியான விஷயங்களை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு சேரணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ வித் ஃபர்தர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, ஃபர்ஸ்ட் நான் வந்து பாடலை உங்ககிட்ட பாடி காமிச்சிடுறேன், ஓகேவா? அது நான் சொன்ன மாதிரி தான் மைண்ட்ல ஏத்திட்டு இருக்கேன்ல 3000 பாடலையும். ஸோ அந்த இதில் இதுவும் ஒன்று. மாலாங்கு நேயங்கி யான் வந்த காரணம் நீலாங்க மேனி நெடுநெறி ஓநாடு மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர பாடல். இதுல வரி இருக்குல்ல, இது மாலாங்கு நேயங்கி யான் வந்த காரணம் அப்படிங்கிறது. இங்க வந்து திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இந்த உலகத்துக்கு மாலாங்கு நேயங்கி அப்படின்னா மால் அங்கு அப்படின்னு நீங்க பிரிச்சீங்கன்னா, மால் அப்படின்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம், அங்கு அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மாலாங்கு நேயங்கி நேயங்கி அப்படின்னா நேயம் பிளஸ் அங்கு அப்படின்னு அர்த்தம். நேயம்னா அன்புன்னு அர்த்தம். ஸோ அந்த மிக உயர்ந்த ஒரு அன்பை உடைய நான் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படின்னு அவர் சொல்றாரு. மாலாங்கு நேயங்கி யான் வந்த காரணம், அவ்வளோ அந்த உயர்ந்த அன்பு நெறிகளை உடைய நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா அப்படின்னு அவர் வரியில சொல்றாரு. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, நீலாங்கமேனி நெடுநெறி ஓ நாடு அப்படின்னு வரும். அதாவது என்னன்னா, நீலாங்கு அப்படின்னா நீல நிறமுடைய அந்த நீல உடலுடைய சிவன் அவங்க சொல்றாங்க. நீலாங்கு மேனி நெடுநெறி ஓநாடு, அவருடைய அந்த நீல நிறமுடைய மிக உயர்ந்த நெறிகளை உடைய சொன்ன ஒருத்தர் தான் அதுக்கு காரணம். நீலாங்க மேனி நெடுநெறி ஓ நாடு அப்படின்னு சொன்னா அவரால் தான் இங்க நான் வந்தேன். அந்த ஒரு ஒழுக்க நெறிகளை உடைய நீல நிறம் உடைய சிவன், அவருடைய அந்த ஒழுக்க நெறிகளை இந்த பூமியில அப்படிங்கிறதான் அடுத்த லைனோட கனெக்ட் ஆகும். ஏன்னா அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின், அதாவது நீல நிறமுடைய உடலை உடைய ஒருவர், அந்த உயர்ந்த நெறியை அதாவது நீல நிறம் உடைய உடலை கொண்ட ஒருவர் காட்டிய அந்த ஒரு நல்ல வேத ஒரு ஞானங்கள் இருக்கும் இல்லையா, எப்படி சொல்ல, மிக உயர்ந்த சித்தாந்தங்கள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிக உயர்ந்த தத்துவ போதனைகளை, தத்துவ உண்மைகளை அவர் மொழிந்த திருக்கூத்து தத்துவத்தையும் அந்த உண்மையையும். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே, அதாவது அந்த எல்லாத்தையும் வந்து மனித குலத்துக்கிட்ட சொல்றதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிறது தான் திருமூலர் சொல்ற ஒரு பொருளா இருக்கு இந்த பாடல்ல. நல்லா அதை மறுபடியும் நான் என்ன அந்த பொருளை ஓவரெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, மிக உயர்ந்த அன்பை உடைய நான் இந்த பூமிக்கு பிறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீல நிறமுடைய ஒருவர், அவர் வந்து காட்டிய அந்த தத்துவ பாதைகளையும் நல்ல நெறி ஒழுக்கங்களையும் அப்புறம் இந்த திருக்கூத்தோடைய உண்மையையும் இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்றதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். சரி, பாடலை பார்த்தாச்சு, பாடலுடைய பொருளை பார்த்தாச்சு. அவர் ஏன் வந்தாரு, அவர் ஏன் இந்த திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படிங்கிறத அவர் வந்து அவருடைய கவிதை பாணியில அவர் எழுதியிருக்கிறாரு, ஓகேவா? சரி, இதுல நான் என்ன சயின்ஸ் வியூ பார்க்க போறேன் அப்படின்னா, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஏன் அவர் வந்தேன், அதாவது ஏன் நான் திருமந்திரத்தை எழுதுறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இப்போ நான் ஏன் யூடியூப் வீடியோ எடுக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து திருமந்திர வீடியோ ரீட் பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு நாள் வந்து ரீட் பண்றதுக்கு எனக்கு புக் இல்லை. எப்பயும் நிறைய புக் ரீட் பண்ணுவேன், அன்னைக்கு எனக்கு ரீட் பண்றதுக்கு புக்கு கிடைக்கல. இந்த மாதிரி திருமந்திரம் புக்கு என்கிட்ட கிடைச்சது. வீட்டில் எங்கேயோ எங்கள் பெரியப்பாவோ யாரோ வச்சுருந்தாங்க. அதை அப்படியே ரீட் பண்ணிட்டு இருந்தப்ப டக்குன்னு நான் படித்த சயின்ஸ் எனக்கு மைண்டில் ஹிட் ஆச்சு. ஏன் அது இப்படி லிங்க் பண்ண என்னன்னு தோணுச்சு. அப்படி வந்தது தான் இன்னைக்கு நான் அந்த யூடியூப்ல வந்து இந்த வீடியோ போட்டு இருக்கிறது, இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதெல்லாம். ஸோ அப்படி ரிலேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வந்தது தான் இதெல்லாம். இதை நான் வந்து எப்படி பில்டப்பாக எழுதுவேன், நான் ஏன் வந்தேன் அப்படின்னா இதுதான் நான் இப்படி சொல்லிட்டேன் இல்லையா, இதில் என்ன சயின்ஸ் இருக்க போகுது இல்லையா? அதே தான் அவர் சொல்றதுலையும் எனக்கு என்ன சயின்ஸ் இருக்க போகுதுன்னா யோசிச்சேன். அதனால இதில் எனக்கு பெரிய சயின்ஸ் தான் தெரியல. மேபி அப்படி இருந்ததுன்னா நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு என்ன சொல்றது, சயின்டிஃபிக் வியூவா எடுத்துக்கலாம், செக்மெண்டா. அதாவது எப்படி சொல்றது, உதாரணத்துக்கு
அவர் வரியில வந்து சொன்னார்ல, மாலாங்கு நேயங்கி யான் வந்த காரணம். நேயங்கி அப்படின்னா அவர் மிக உயர்ந்த அன்பு உடையவரா இருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. இங்க நான் சயின்ஸா எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே அன்பா இருக்கோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? இங்க வந்து யாரும் முழுமையான ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயத்துல இல்லை. அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வெளிக்காட்டுறதுக்கு இந்த மனிதனா இருக்கட்டும் இல்ல மிருகங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு அன்பை காட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மூளையில இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், டோபமைன் அப்படின்னு சொல்ற ஒரு ஹார்மோன் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செரோட்டோனினும் ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்றப்போ, செரோட்டோனின் எப்போ ரிலீஸ் ஆகும்னா, எப்போ ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லை எப்போ நம்ம காமா இருக்கோமோ அப்போ ரிலீஸ் ஆகும். இந்த ஆக்சிடோசின் சொல்லப்படுற அந்த ஹார்மோன் வந்து ஒரு நல்ல பாண்டா ஒருத்தவங்ககிட்ட நான் பேசுவோம் தெரியுமா, இவங்க எங்க அம்மா, இவங்க எங்க அப்பா, இல்லை இவங்க வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, இப்படிங்கிற மாதிரி ஒரு சில க்ளோஸ் பாண்டு கிட்ட பேசுறப்போ நம்ம பிரெயின் வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் ஆகும், நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல வரும். அப்போ அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இட் இஸ் கால்டு பாண்டிங் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த உறவுக்கான அந்த ஒரு ஹார்மோன் அதுதான். அந்த உறவை மேம்படுத்துறதா இருக்கட்டும், அந்த உறவு மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கா இருக்கட்டும், அது காரணம் இந்த ஹார்மோன் தான் ஆக்சிடோசின்ங்கிறது. டோபமைன்ங்கிறது ஸ்டேபிளா இருக்கணும். அது ஹைப் தர ஹார்மோன்னா அது நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே எல்லாருக்கிட்டே அன்பா இருக்கோமானா அது ஒரு கேள்விக்குறி தான். நம்ம எல்லாருமே யார்கிட்ட அன்பா இருப்போம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா, சொந்தக்காரவங்க இல்லையா? இதை தாண்டி நான் யாரோட அன்பா இருக்கணும்னு நீங்க கேட்கலாம். ஒரு ரோட்ல போற ஒரு ஏழை பிச்சைக்காரன் கிட்ட நமக்கு அந்த அன்பு வரணும். முன்பின் தெரியாத ஒருத்தவங்க கஷ்டப்படுறப்ப அவங்க மேல ஒரு அக்கறை வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா நிறைய பேருக்கு வரதில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சவங்க தான் இந்த திருமூலர், மிக உயர்ந்த தமிழ்ல எல்லாம் வந்து ஞானங்களை அடைஞ்சவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனவங்க தான். யார் கஷ்டப்பட்டாலும் அவங்க கண்ணில் தண்ணி வந்துடும். யார் வந்து பரிதாபமா இருந்தாலும் அவங்களுக்கு அன்பு காட்டுறன்னு தோணும். அதுதான் வந்து மிக உயர்ந்த அன்புன்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிற அன்பெல்லாம் வந்து அதெல்லாம் டிபெண்டன்சி இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு நம்ம விஷயத்தை அவங்க கிட்ட எதிர்பார்ப்புனால வரக்கூடிய அன்பு அது எல்லாமே. பட் எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு தான் உயர்ந்த அன்பு அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்றாரு. அதுலதான் எடுத்துக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பிரெயினை காமா வைக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மெடிடேஷன் பண்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காமு கொண்டு போக முடியும். ஒரு புது சர்க்யூட் டெவலப் ஆகும், காம் ஆகும். காம் ஆச்சுன்னா செரோட்டோனின், ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும். நீங்க வந்து நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு வெளியில வரணும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்பயே நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். நான் வந்து இப்படி பண்றேன் அப்படின்னு என்னை பத்தி சொல்றப்ப நான் தான் சொல்லி ஆகணும். எல்லாருமே அஃப்கோர்ஸ் அப்படிதான் பேசுவோம் இல்லையா? ஆனா அப்படி இருக்கக்கூடாதான். அந்த ஒரு நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்றதுக்கு காரணம் ஏன் அப்படி, ஏன்னா அந்த ஒரு மூளை பிரிக்குதுல்ல. நான் வந்து ஒரு தனி உடல், நான் வந்து ஒரு தனி மூளை, நான் வந்து ஒரு தனி செயல் இல்லையா? நீங்க பாக்குற நீங்க ஒருத்தவங்க அப்படின்னு அந்த பிரிக்கிறேன் இல்லையா, நான் வேற நீங்க வேறன்னு. அதுக்கு காரணம் மூளையில இருக்கக்கூடிய ஒரு பார்ட், பேரிட்டல் கார்டெக்ஸ் நினைக்கிறேன். அந்த பார்ட் வந்து ஆக்டிவிட்டி வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நான் என்னால வேறுபடுத்தி பார்க்க முடியாது. இது எல்லாமே எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்க தனியால் நான் தனியால் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நீங்க ஒரு உருவம், நான் ஒரு உருவம், நீங்க ஒரு ஜீவன், நான் ஒரு ஜீவன்ங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்காது. எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற ஃபீல். அதுக்கு பேர் தான் யூனிட்டி கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுன்னு பார்க்கக்கூடிய திறன். அதுதான் வந்து இந்த கிருஷ்ணர் சிவன் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் நான் காணும் இடத்துல எல்லாம் நான் இருக்கிறேன், தூண்லையும் நான் இருக்கிறேன், துரும்புலையும் நான் இருக்கிறேன். அது காரணம் என்னன்னா அவங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கப்போ எல்லாமே நான் நினைக்கிறப்போ எனக்கு இந்த டேபிள் மேல எனக்கு ஒரு அன்பு வரும். இது எவ்வளோ எனக்கு என் கையோடைய வெயிட் தாங்கிட்டு இருக்குல்ல, என்னை தாங்கிட்டு இருக்குல்லன்னு இது மேல ஒரு அன்பு வரும். கேமரா மேல ஒரு அன்பு வரும். அதாவது எல்லாமே வந்து நான் அப்படிங்கிறப்ப எல்லாமே நானா இருக்கிறப்போ நான் ஏன் வந்து என்னை நான் பாதுகாக்கணும்ல. இது நான் அப்படின்னா இதை நான் பாதுகாக்கணும், இது நான் அப்படின்னா இதை நான் பாதுகாக்கணும், எல்லாத்தையும் நான் பாதுகாக்கணும். ஸோ அந்த ஒரு ஃபீலுக்கு போறது தான் இந்த கிருஷ்ண ஃபீலிங்கா இருக்கட்டும். இதெல்லாம் சொல்றது உலகம் அனைத்தும் நான் காணும் இடங்கள் எல்லாம் நான்னா, அதுக்கு காரணம் அவர் அந்த இடத்துல இருக்காரு. அதுக்குன்னு அவர் தான் இந்த உலகத்தை ஃபுல்லா கிரியேட் பண்ணாராங்கிற கொஸ்டின் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சயின்டிஸ்ட், நான் அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன். பட் அட் த சேம் டைம் எல்லாம் நான் அப்படிங்கிற அந்த ஃபார்ம் ஆஃப் மைண்டுக்கு கொண்டு போறதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறது. ஏன்னா சில நிறைய இடங்கள்ல வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பிரெயின்ல வந்து சில சர்ஜரி பண்றப்போ இந்த மாதிரி சில ஃபால்ட் நடந்திருக்கு. இந்த பார்ட்டை டீஆக்டிவேட் ஆனப்போ அவங்களுக்கு எந்த ஃபீல் இல்லாம அவங்க ஆர்ட் அப்படியே சுத்திட்டு ஒரு ஃபீல்ட்ல இருந்ததெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்றேன், ஸோ அந்த ஃபீல்ட்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு. அது கண்ட்ரோல்டு ஃபீலிங்கா வந்து இந்த நம்ம தமிழ் சித்தர்கள்லாம் இருந்திருக்கலாம். இது ஆக்சிடென்டலா நடந்தது. பட் இவங்கெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃபீலுக்கு போனவங்க. ஸோ அதான் அவர் சொல்றாரு, நான் வந்து அன்பால நிறைந்தவன் அப்படின்னு. அது காரணம் மேபி இந்த மெடிடேஷன் அவர் பண்றதுனால, அதுக்கு அந்த மூச்சுக்கு பயிற்சி எல்லாம் பண்றதுனால மேபி அவங்க வந்து இந்த பிரெயின் பார்ட்ஸை வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போயிருக்கலாம். அதனால அவங்க ரொம்ப உயர்ந்த அன்புல இருக்கலாங்கிறத நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தேன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிக்கு அடுத்து மாலாங்கு நேயங்கி யான் வந்த காரணம் நீலாங்கமாக நெடுநெறி ஓநாடு. அதாவது நெடுநெறி ஓநாடுன்னா அடுத்த வரையும் சேர்த்து கம்பைன் பண்ணுவோம். எதுக்கு தேவையில்லாம பிரிக்கிறப்போ கொஞ்சம் மீனிங் வராமல் போகும். ஸோ அடுத்த வரி பார்த்தீங்கன்னா மூலாங்கமாக மொழிந்த திருக்குத்தின் வருதா. மூலாங்கு அப்படின்னா ரூட் காஸ். இப்போ நான் இவ்வளோ வாயடிக்கிறேன்ல, ஏன் ரூட் காஸ் என்ன? பிகாஸ் கான்சியஸ்னஸ், அந்த ஒரு கான்சியஸ்னஸ் பிரெயின்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன பேசணும், என்ன வார்த்தையை பேசணும், எதை எந்த இடத்துல பேசணும், எந்த பொருளை எப்போ சேர்க்கணும், இப்படிங்கிற ஒரு கான்சியஸ் நான் பேசுகிற அந்த வார்த்தையில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது பேக்ரவுண்டில். நம்ம ஹியூமன்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு சீக்கிரம் ரியாக்ட் ஆகிடுவோம். சீக்கிரமாக அதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, சட்டுன்னு அதுக்கு முடிவு எடுத்துரும், சட்டுன்னு அதுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ கொசு கடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு என்ன பண்ண அடிச்சிடும். அப்போ கொசு கடிச்சு அடிக்கதான் செய்யணும். உட்காந்து கொசு கடிக்கிறியா, கடிக்கடி இப்போ என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும். அதுதான் எப்படி சொல்கிறது, அது கரெக்டாக என்னால் சொல்ல முடியல. டக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனால தான் பல பிரச்சனைகள் வருமா. நின்று பொறுமையாக என்ன நடக்குதுங்கிறத கவனித்து ஒரு முடிவெடுப்போம்ல, அதுதான் சரி. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வரணும்னா நம்மளுடைய ஜென்ரலாக அந்த டெம்பர் ரீஜன் இருக்குல்ல, நம்ம கோவப்படுறது, ஈகர்னஸாக ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு பதிலாக ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இந்த ரீஜியன், இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், முன்பகுதி. ஏன்னா இதுதான் ஹியூமன்ஸோட இன்டெலிஜென்ஸு, டிசிஷன் மேக் பண்ணுறது, பிரில்லியண்ட்டாக யோசிக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பார்ட் தான். இது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க டிஎம்என், டிஃபால்ட் நெட்ஒர்க்னு ஒரு நெட்ஒர்க் ஆஃப் ஆகணும். அது ஆஃப் ஆகணும்னா நீங்கள் வந்து முதல்ல கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து உங்கள் எண்ணங்களை கவனிச்சு ஒரு மெட்டா அவேர்னஸ், உங்கள் எண்ணங்களை நீங்களே கவனிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போனால் மட்டும்தான் அது சாத்தியம். அதுக்கு எப்படி பண்ண முடியும்னா ஒரே ஒரு ஆர்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, மெடிடேஷன் தான். அப்படி இல்லைன்னா நான் ஃபியூச்சரில் ஏதாவது டிவைஸ் கண்டுபிடிச்சேன்னா வேணால் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நியூரோ சயின்டிஃபிக் மீனிங்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன விஷயங்கள் தான் அதில் நோட் பண்ணேன். பட் அதுவுமே வந்து நானாக அதில் வந்து யோசிச்சது தான். அன்புங்கிறத அப்படியே நான் எடுத்து விரித்து கொண்டு போய் அப்படியே அந்த ஒரு மீனிங்கை உள்ளே கொண்டு வந்து வச்சேன். அதே மாதிரி தான் இதுவும். பட் மேக்ஸிமம் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் திருமலர் ஏன் நான் வந்து இந்த பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாரு. நான் ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்த பாடலை ஆராய்ச்சி பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஸோ see you next time. டாடா, பை.